வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நாம் சூட மீன் குழம்பு செய்ய போகிறோம். சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கும். இந்த பக்கத்தில் இதை சூட மீன் சொல்லுவாங்க. வேறு வேறு இடத்துல மத்தி மீன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ சூட மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம் சேர்த்துட்டு அது வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒன்றா ரெண்டாக கட் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துட்டு ஒரு வதக்கு நாம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காய், ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வதங்குறது ரொம்ப முக்கியம். பச்சையாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அது கண்டி போயிடும். அதனால் எண்ணெயில் சேர்த்து ஒரு வதக்கு நான் வதக்கிக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போது மசாலா பார்த்துடலாமா? மீன் குழம்புக்கு உப்பு, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு புளி கரைச்சி அதில் அப்படியே நம்ம ஊற்றிடலாம். உரப்பு நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கலக்கி டேஸ்ட்டு பார்த்தேன், எனக்கு பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கலக்கிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நான் அந்த குழம்புல தூக்கி ஊற்றிக்கிறேன். அந்த காய் வெந்துட்டுருக்குல்ல, அதில் தூக்கி நான் ஊற்றிக்கிறேன். அடுப்பு சிம்மில் இருக்கிறதுனால சுருன்னு கேட்கல. இப்போ அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இதுதான் சூட மீன். கால்சியம் சத்து நிறைய இருக்கும் இந்த மீனில். கொதிக்கிற குழம்புல மீனை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெயை மேலாக்கில் நம்ம ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னா அந்த பச்சை வாசனை ரொம்ப இதாக இருக்காது, குழம்பு எரிக்காமல் இருக்கும். அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஆடை கட்டி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஓரங்களெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கத்திரிக்காய் வெந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.